கபிலன் கவின் பர்த்டே பிஃபோர் டே என்ன சர்ப்ரைஸ் பண்ணோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் வெயிலுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். எங்கன்னா நம்ம விஆர் சென்னைக்கு தான். ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் போல இருக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சு. மால் பார்த்தோன்னே கபிலன் கவினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அவங்க ப்ளே கிங்டம் வராங்கன்ட்டு. ப்ளே ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரிஞ்சோடனே கபிலன் கவின் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், பசங்களுக்கு கேட்ட கிஃப்ட்ஸை விட அவங்க பிடிச்ச கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தப்போ ஆக்சுவலி 10 o'clock தான் ஓப்பனிங்கு. 9:30க்கு முன்னாடியே போயிட்டு வந்தாங்க. பார்க்க ரொம்ப ஹைஃபையாக இருந்தாலும் ரீசனபிள் ரேட் தான். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் இருந்துச்சு. 10 o'clock வரைக்கும் பசங்க ஓடி விளையாட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு கேமாக ஆன் பண்ணுவோம். 4 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் இருக்கும் பசங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரிவரில் நம்ம போட்டை வச்சுட்டு போகணும். நடுவில் அனிமல்ஸ்லாம் வரும். அதை நம்ம தட்டிட்டு போகணும். எவ்வளோ தட்டுறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட்டு இருந்தார் கவியன்மா. Insert credit. No. Insert credit. Insert credit. இது மாதிரி கேம் பார்க்கும்போதெல்லாம் சரி நம்மளும் சின்ன பசங்களாகவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தோணுது. இது ஒரு பஸ். இந்த பஸ் வந்து ஃபுல் மாலே சுற்றி வருது. இந்த கேம் போகும்போது கவியன் நான் தான் ஃபஸ்ட்டு போன்னு கேட்டுட்டு போனார். ஆனால் போன 2 நிமிஷத்தில் எனக்கு பயமாக இருக்குது, இறக்குங்க எனக்கு கத்திட்டே இருந்தார். இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த நடந்த சீன்ஸ் தான் எனக்கு மெமரிக்கு வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது ஒரு டியூவல் கேம். இது விளையாடுறதால பசங்க கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒரு அனிமல் பாப்அப் ஆகுது. அதை நம்ம பஞ்ச் பண்ணணும். எவ்வளோ பஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கார்ட்ஸ் மாதிரி கிடைக்கும். இதுதான் ஃபைனல் கேம். இது வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கார்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கார்ஸ் இருக்குது. அதில் எந்த கார் வேணுமோ பசங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது பார்க்கும்போது மனசில் ஒன்று தோணுச்சு. இது வரைக்கும் நம்ம பசங்க எங்கே போனாலும் நம்ம மடியில் உட்கார வச்சுட்டு சேஃபாக கூட்டிட்டு போவோம். இப்படி தனியாக சோலோவாக அவங்க போகும்போது பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல அப்படின்னு மைண்டில் தோணுது. இது ட்வின்ஸ் வச்சுருக்கோங்க, இது ஃபீல் பண்ண தெரியும். இது கேம் ஆன் ஆயிடுச்சு. அதை ஆன் பண்ணிவிட்டு ட்ராக் சுற்றிட்டு வரும்போது நாங்கள் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே கபிலன் கவியன் கத்துறோம். நாங்கள் பின்னாடியில் இருக்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே கபிலன் கவின் கத்துனாங்க. அது பசங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருந்தாலும் பசங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே அதுவே பெரிய மருந்து இல்லையா? பசங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண ஒவ்வொருத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. இது போதும் எங்களுக்கு. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் லவ் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். வேறு எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you the next video.